ஹலோ வணக்கம். நான் சேலத்திலேருந்து ஜோதிடர் ஆசிரியர் விஜயன் பேசுகிறேங்க. அனைவருக்கும் வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிடர்களுக்கும், எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிடர் கற்றுக்கொண்டு இருக்கும் ஜோதிடர்களுக்கும், பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் சேலத்திலிருந்து ஜோதிடர் விஜயன் வணக்கம். நான் இன்று ஒரு ஜாதகம் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். அது போர்டில் போட்டிருக்கிறோம். போர்டில் பாருங்கள், தெரியும். அப்படி தெரியலன்னா நான் சொல்கிறேன், ஒரு நோட் போட்டு எழுதிக்கேன். 25/12/1968 2:36 AM சேலத்தில் பிறந்துக்கிறார். லக்னம் வந்து துலா லக்னம். லக்னத்தில் செவ்வாய், 3ல் சூரியன் புதன், 4ல் சுக்கரன், 5ல் சந்திரன், 6ல் சனி ராகு, 12ல் கேது குரு. இது வந்து ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம். லக்னத்திலேயே சந்திரன், மேசத்தில் குரு கேது, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கரன், துலானில் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சனி பகவான். இது வந்து நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் ராகு திசை 5 வருஷம் 10 மாதம் 3 நாள். இப்போ நடப்பு வந்து கே திசையில் சந்திரன் பற்றி ஓடிட்டு இருக்குது. நம்மகிட்ட வந்து ஜாதகம் கொடுக்குறாங்க, நாம் பார்த்துட்டு சொல்கிறோம். நான் சொல்ல இந்த ஜாதகம் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குதுங்க, சிறப்பான முறையில் இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, 10 ரூபா சம்பாரித்து நிலப்பலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு நான் சொன்னேன். அவர் இருந்துக்கிட்டு இல்லை பரவாயில்ல சுமார் பரவாயில்ல ஓடிட்டு இருக்குது அப்படின்னு. அதுவும் நான் சொன்னேன், என்ன உங்கள் மனைவி வந்த வேட்டி உங்களுக்கு வந்து தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், இந்த ஜாதகம் மனைவி வந்த வேட்டி தொழில் யோகம் அப்படின்னேன். இல்லை நான் அதுக்கு முன்னிலேருந்தே தொழில் யோகமாக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குதுன்னாரு அவர். அவங்க உடனே மனைவி என்ன சொன்னாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது உன் ஜோப்பில் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாண்ணா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், இவங்க அப்பா அம்மா இருந்தாங்க, ஒரு ஃபேமிலி குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தான் இருந்தோம். கல்யாணம் பண்ணி 1 மாதம் 2 மாதத்தில் ஒரு கோயில் குளத்துக்கு போகணும் இல்லைங்களா, கோயில் குளத்துக்கு சினிமாவுக்கு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 27-28 வருஷம் ஆகுது, 30 வருஷத்துக்கு பக்கமாக ஆகுதுன்னா 50 ரூபா அன்றைக்கி இருந்தால் எந்த ஊருக்கும் கோயிலுக்கு ஒரு சேலத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வரலாம், ஒரு சினிமாவுக்கு போய்ட்டு வந்துடலாண்ணே. அதை கூட வாங்க போகலான்னு நான் கூப்பிட்டா இவரோட ஷாப்பில் காசு கிடையாது, அவங்க அப்பாங்கிட்ட தான் கேட்டு காசு வாங்கிட்டு வருவார். எப்படி ஷாப்பில் வச்சுக்கிறேன்னு அதான் கேட்டேன் நினச்சி. என்னம்மா இப்படி ஆமாண்ணா இதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி இவர்கிட்ட ஷாப்பில் 50,000 பண்ணி என்ன எந்த நேரம் வச்சுருப்பார். இன்றைக்கி இருக்குது, வருமானம் இருக்குது. நீங்கள் சொன்ன வேட்டி நான் வந்த வேட்டி இவர் தன்னிச்சு தொழில் செஞ்சு வருமானம் பண்ணி நல்ல சிறப்பாக இருக்கிறோம்ண்ணா, வசதி வாய்ப்பு நல்லா இருக்கிறோம். நான் சொன்னேன் வீடு கட்டியிருப்பீங்க, கார் வாங்கியிருப்பீங்க, 2 வீலர் வாங்கியிருப்பீங்க அப்படி. ஆமாண்ணா, நான் என்னை கல்யாணம் பண்ணி ஒரு 30 வருஷத்துக்கு உள்ளே இருக்கோம். அவங்க அப்பாவிட்ட விட்ட நிலத்தை விட நாங்கள் தனியாக போய் நிலம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டோம். ஒரு 30 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டிக்கிறோம், கார் வாங்கியிருக்கிறோம், 2 வீலர் வாங்கி வச்சுருக்கிறோம், 2 பசங்க, எனக்கு 2 குழந்தையும் படிக்க வச்சோம், நல்லா இருக்கிறோம்னான்னு சொன்னேன். அந்த அம்மா சொன்னிச்சு. அவர் சொன்னது நான் முதலேருந்தே நல்லா இருந்துச்சு. இல்லை, இந்த ஜாதகனுக்கு கல்யாணம் ஆன வீடு தான் தொழில் யோகம்னு சொன்னேன். அப்படியா, அது எந்த அடிப்படை வச்சு சொல்கிறது? இதுதான் முக்கியம். ஜோசிகார் அவங்க விடுங்க, அதை விட்டுலாம். இப்போ இதுதான் முக்கியம். எந்த கிரகத்தை வச்சு கல்யாணம் பண்ண வேண்டி இந்த ஜாதகன் நல்ல தொழில் முன்னேற்றத்தை அடைஞ்சார், தொழில் செஞ்சு நல்லா இருக்கிறார் அப்படின்னு கேள்விக்கு வரும் இல்லையா. 2 7ஆம் அதிபதி சுக்கரன், 2 7ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில். அந்த செவ்வாய் 4ஆம் பார்வை சுக்கரனை பார்க்கும். 2 7ஆம் அதிபதி லக்னம் தொடர்பு பெற்று லக்னாதிபதி பார்க்குது. அந்த சுக்கரன் சந்திரன் லக்னத்துக்கு திரிகோணத்தில். மனைவி வந்தால் தொழில் நல்லா இருக்கும், அவ்வளோதாங்க. டாப்பானது இதுதான் விதிமுறை. 2 7ஆம் அதிபதி செவ்வாய் லக்கணத்தில் சுயக் நட்சத்திரம் பலம் பெற்றிருக்குது. மனைவி வந்ததாட்டி இந்த லக்கணம் பலம் பெறுது. அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையை சுக்கரனை பார்க்குது. அந்த சுக்கரை சந்திரங்காலில், சந்திரன் திரிகோணத்தில் 5 இருக்குது. அப்போ தொழில் டாப். மனைவி வந்த வேட்டு ரொம்ப ஜோராக இருக்கிறாங்க. சரி, நாங்கள் என்ன தொழில் செய்யணும்னு கேட்பாங்கல்ல. ஆமாம்,
10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் என்ன கிரகம்னு பார்க்கணும். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் தான் தொழில் நிர்ணயிக்கும். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு. அந்த குரு போய் லக்னத்துக்கு 12ல் சந்திரங்கால், சந்திர ராகுகால், ராகு சனிக்கால், சனி புதன்கால், புதன் 3ல். இப்போ 3ஆம் இடம் என்ன சொல்லுவோம், ஆதி காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட புதன் 10ஆம் பாவத்தை தொடர்பு இருந்தால் குமுஸ்தா, கணக்காளர், எழுத்தாளர். அது அந்த காலத்தில். இப்போ டைப்பிங், இப்போ டைப் பண்ணுறோம்ல, கம்ப்யூட்டர் டைப் பண்ணுறது, அச்சு கோர்க்கிறது, செராக்ஸ் எடுக்கிறது, இந்த பேப்பர்லாம் கொடுத்தா டைப் பண்ணி கொடுக்கறது. இவங்க வந்து செராக்ஸ் சம்மந்தப்பட்டமாக வச்சுருக்கிறாங்க. சோஷியல் சர்வீஸ் மாரி செராக்ஸ் கடை, ஆதார் கார்டு, என்னென்னா எது கேட்டாலும் நெட் சென்டர் மாரி வச்சுருக்கிறாங்க. இவங்க வந்து அதில் தான் வருமானம் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2000-3000 சம்பாதிச்சிருவாங்க. எல்லாம் 2 லேப்டாப் இருக்குது, 2 கம்ப்யூட்டர் இருக்குது. கணவன் மனைவியும் செராக்ஸு இதெல்லாம் நம்ம ஆதார் கார்டு என்ன வேணுமோ எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 2000-3000 சம்பாதிக்கிறாங்க. நல்லா இருக்குதுண்ணா தொழில் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னா அற்புதம், நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கணவன் மனைவி ஜாதகம் பார்க்கும்போது சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி வேறு ஏதாச்சும் சொல்லக்கூடியதே சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு 2 பையனுங்க. ஆமாங்க. ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களாண்ணா? பண்ணியாச்சுண்ணா 4-5 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறக்காது, குழந்தை இல்லை அப்படின்னா. யாருக்கு? இந்த ஜாதகனோட, இந்த ஜாதகனுக்கு 2 மகன். அந்த 2 மகனுக்கு மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை, குழந்தை பிறக்காதுமா, குழந்தை இல்லை அப்படின்னா. ஆமாண்ணா. எப்போ குழந்தை பிறக்கும், எப்போ குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நாம் வந்து இந்த ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பை பார்த்தா குழந்தை பிறக்கிறது கடினம். நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. அந்த பையனும் படிச்சுட்டு பெருசு முன்னாடி வேலையில் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கல்ல. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இல்லை சரி உங்கள் குழந்தைகளுக்கு போய் சாமி கும்பிடுங்க, ஏதோ ஒரு விளக்கு போடுங்க, ஏதோ ஒரு பரிகாரம் ஒன்று, ஏதோ கோயிலுக்கு போனால் அவங்க மனசு திருப்தியை சொல்லிச்சு அனுப்பிச்சி விட்டணும். ஆனால் அவங்க அதை தான் என்றாங்க. விதியை நம்பலை. ஒரு கோயிலுக்கு போனால், ஒரு பரிகாரம் பண்ணால், அங்கே போனால், இங்கே போனால், ஏதாவது நம்ம பையனுக்கு குழந்தை பிறக்குமா, நமக்கு பேரம் பேத்தி கிடைக்குமா, அவங்க அதை தான் நம்புகிறாங்க. இன்னும் சொல்ல போனாங்க, ஜாதகம் பார்க்க வந்த உடனே ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குதுன்னு எந்த கோயிலுக்கு போனால் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாவும். இதுதான் மக்கள் கேள்வியே. இது எப்படிங்க உங்கள் கர்மா வெல்ல முடியுமா? நம்ம அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட மீள முடியாது. அதுக்காக அந்தான கோயிலுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு அனுப்பணும். ஆனால் குழந்தை பிறக்கிறது கடினம். அதுக்கு இந்த ஜாதகனுக்கு பேரம் பிறக்கிறது கடினம், ஜாதகனோட மகனுக்கு குழந்தை பிறக்கிறது கடினம். அப்படி சொல்லி அவங்களை அனுப்பிச்சாச்சு. சரி உங்களுக்கு அந்த விதிமுறை வேணும் இல்லையா? அந்த விதிமுறை எப்படி இந்த ஜாதகத்தை வச்சு பேரம் பிறக்காது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? எப்பவுமே 5ஆம் அதிபதி என்ன கிரகம்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த துலா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யார்? சனி பகவான். சனி எங்கே இருக்கிறாரு? 6ல் ராகுடன் பாம்புடன் கூடிக்கிறார். அது ஒரு குற்றம்தான். அதை என்ன பண்ணுங்கன்னா லக்னமாக போடுங்க. எதை? துலா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி ஆகிய சனி பகவான் 6ல் மீனத்தில் இருக்கிறார். அதை மீனத்தை லக்னமாக போட்டுங்க. இந்த ஜாதக லக்னத்தை மறந்துடணும். அப்போ மீன லக்னமாக போட்டுக்கிட்டோம். இந்த ஜாதகனோட மகனுடைய லக்னம் மீன லக்னம். அந்த மீன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யார்? சந்திரன். 5ஆம் பாவத்துக்கு 8ல், அந்த லக்னத்துக்கு 12ல், பாம்புக்காரில், பாம்புடன் கூடி இருக்குது. இன்னொன்றுங்க, சதயம் 3ஆம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழந்துடும். ஏன்னா அது வரட்டு ராசி. 1ஆம் பாதமாக இருந்தால் கூட குருமனையில் இருக்கும், குழந்தை பாத்தியம் உண்டு. 4ஆம் பாதமாக இருந்தாலும் குழந்தை பாத்தியம் உண்டு. சதயம் 1, 4 ஓகே. 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 3ஆம் பாதம்னா அந்த கிரகம் பலனை வேலை செய்யாதுங்க. ஏன் 3ஆம் பாதம் மட்டும் வேலை செய்யாதுன்னா, சதயம் 3ஆம் பாதத்தில் ராசியிலேயே நவமஸ்திலையும் ஒரே வீட்டில் இருக்கும். அப்போ கும்பம் என்பது ஒரு நெருப்பை சுட்ட சட்டி ஓடு. அந்த ஓட்டில் உயிரினம் தோன்றாது, எந்த உயிரினமும் தோன்றாது. அது ராசி அம்சம் ஒன்றா வந்துருச்சு இல்லையா? அப்போ ஜாதகனுக்கு பேரம் பிறக்கிறது கடினம். மகனுக்கு
ஃபஸ்ட்டு மகனுக்கு குழந்தைங்க பிறக்கிறது கடினம். இதை போய் நம்ம அவங்ககிட்ட சொன்னால் மனசு விட்டுருவாங்க, நம்மகிட்ட ஜோசியம் பார்க்க வர மாட்டாங்க. அதனால தான் இப்படி ஒரு மூடி மறைச்சி அப்படி சொல்கிறது. இப்படி சொல்லலாமா? ஜாதகத்தில் இப்படிலாம் எடுக்க முடியுமா? இந்த ஜாதகம் வச்சு அவனுக்கு பிள்ளைங்க எத்தனை, அவனுக்கு கல்யாணம், அவன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆன வேண்டிய அவனுக்கு குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமா, அந்த குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்குமா, 7 தலைமுறைக்கு போயிட்டே இருக்கலாங்க. சோதனை சாதாரண விஷயம் இல்லை, நிறைய கேள்வி இருக்குது, நிறைய பதில் இருக்குது, போயிட்டே இருக்கலாம். நம்ம முன்னாடியும் பார்த்துக்கலாம், பின்னாடியும் பார்த்துக்கலாம், எத்தனை தலைமுறைன்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணலாம். அதனால் ஜோதிடர்கள் நல்லா ஞானம் பெற்றிருக்கணும். பொறுமையாக உட்காந்து மனசு ஒருநிலைப்பட்டு மனசு தெளிவாக இருந்தால் சோசியத்தில் எல்லாம் சொல்லலாம். இந்த ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அவனுடைய வரக்கூடிய கல்யாணம், அவனுக்கு குழந்தைங்க, பேரன் பிதிரு, அவனுடைய தொழில், அவனுடைய சொத்து பற்றி எவ்வளோ சம்பாதிப்பான்னு கூட சொல்லலாம். ஒரு மனிதன் ஒரு ஜாதகம் பிறந்தானா ஒரு மனிதன் எவ்வளோ சம்பாதிக்கலான்னு கூட சொல்லலாம். எவ்வளோ எத்தனை லட்சம் சம்பாதிப்பான், எத்தனை கோடி சம்பாதிப்பான், அவனுடைய சொத்து மதிப்பெல்லாம் சொல்லலாம், தெளிவாக சொல்லலாம். ஜோதிடங்கிறது உண்மை, அது ஒரு சயின்ஸ். ஜோதிடங்கிறது மூட நம்பிக்கை அல்ல. ஜோதிடத்தை கொண்டு போய் உரு வழிபாட்டில் ஏற்றக்கூடாது. கர்மா என்ன வாங்கி வந்துக்கிறோமோ அதான் அனுபவிக்க முடியும். அந்த கர்மா வெல்ல முடியாது. அந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போகலாம், பரிகாரம் பண்ணலாம், அந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போனால் அந்த பரிகாரம் நிவார்த்தி ஆகிடும் அப்படின்னு மனிதன் தேடலாம். அதெல்லாம் கிடையாது. மனிதனுடைய என்ன கர்மாவோ அந்த கர்மாவை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். இந்த கர்மாவை அனுபவிக்க முடியாத அங்கே போனால் தீர்த்து போடலாமா, இங்கே போய் தீர்த்து போடலாமா அப்படின்னு தான் மனிதன் எண்ணம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் பிறந்தால் நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லதையே காரியம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் தவறான காரியம் பண்ணிவிட்டு எந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போய் புண்ணியம் பண்ணலாம் அப்படின்னா கர்மா மாறாது. இதுதான் ஜோதிடத்தினுடைய தத்துவம், உண்மை. முதல்ல புரிஞ்சுக்கணும். பொதுமக்களே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு கடன் வந்துருச்சு, எந்த கோயிலுக்கு போனால் கடன் கட்ட முடியும், நான் வீடே கட்ட முடியல, எந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணால் வீடு கட்டலாம், சோசிக்காரட்டு நின்றுக்கிறாங்க. எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு தீர்வு சொல், என்னுடைய பிரச்சனை தீர்த்து கூட. எப்படிங்க தீர்க்க முடியும் உங்கள் பிரச்சனையை? சோசியம் பார்த்து தான் சொல்ல முடியும். அது ஜோதிடத்தில் ஆழமாக இறங்கி ஆய்வு பண்ணால் ஒரு 90% ஜோசியத்தை நல்லா சொல்லலாம். மேலோட்டமாக பார்த்தோம்னா ஜோசியம் சொல்ல முடியாது. 7 சனி, அஷ்டமி சனி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜோசியம் நான் சொல்ல தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த ஜாதகம் கும்பராசி தான் 7 சனி, தினம் 4000 3000 சம்பாதிக்கிறாங்க. எந்த 7 சனியாவது ஒன்றாகுது? அதெல்லாம் கிடையாது, பண்டமண்டல் தான். அதனால் ஜோதிடம் தெளிவாக ஆய்வு பண்ணி தெளிவாக ஜோசியம் சொல்லுங்கள். MKS அஸ்ட்ரோ டிவி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதனால் இப்படி பண்ணிகிட்டே வந்து MKS அஸ்ட்ரோ டிவியை பார்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு எங்கள் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதுமாரி அதிகமான வீடியோவில் அதிகமான விதிமுறைகளை நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு நிறையா ஒத்துழைச்சி கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை. இப்படி கொடுத்தீங்கன்னா நிறைய ஜாதகம் விதிமுறை நிறையா கொடுத்துட்டே இருப்போம். இப்படி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.